நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் டிவி. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். என் டிவி. அன்னைக்கு ஐயாக்கள் பாட்டையாவும் ஐயாவும் 3 வருஷம் கைபழக போயிடுவாங்க. 3 வருஷம் வெளிநாட்டுல இருப்பாங்க. பர்மாவுக்கோ, சிலோனுக்கோ, தாய்லாந்துக்கோ, வியட்நாமுக்கோ போயிடுவாங்க, இலங்கைக்கோ போயிடுவாங்க. இங்க ஆட்சிமார்கள் நிர்வாகம் இருந்தது. ஆனா அதுக்காக வளவுக்குள்ள யாராவது ஒரு ஆள், ஏன்னா 3 வருஷம் போவாங்க, 1 வருஷம் இந்தியாவில் இருப்பாங்க. வளவுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சுற்றுமுறையில யாராவது ஒரு ஆடவர் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய தம்பி, தன்னுடைய அண்ணன், தன்னுடைய பெரியப்பா மகன், தன்னுடைய சித்தப்பா மகன் என்று பார்க்காமல் தன்னுடைய மகனை போல பார்த்துக் கொள்வார்கள். இந்த காலத்துல அண்ணன் தம்பி கூட அப்படி இருக்கிறது. நமக்குள்ள அப்ப பணத்துக்கு மரியாதை கிடையாது. செட்டியார்கள்ல பெரிய சட்டியில வேணா பெரிய சட்டி சின்ன சட்டி இருக்கும், செட்டியில பெரிய சட்டி சின்ன சட்டி இருந்ததா வரலாறே இல்ல. நம்ம எல்லாருமே ஒற்றுமையா ஒன்னாதான் இருந்தோம். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, நீங்க ஒவ்வொரு நிகழ்விலையும் பாத்தீங்கன்னா வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுத்தார்கள். அப்ப ஆனா மூனா வீடு, நம்ம கருமுத்து தியாகராஜையா வீடு, எம்ஏஎம் வீடெல்லாம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பணத்தை பர்மால இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அதனால அவங்க சிறப்பா இங்க தொழில் நடத்த முடிஞ்சது. நாம சம்பாதிச்சதெல்லாம் அங்கேயே போட்டுட்டு கடைசியில நம்ம சிரமப்பட்டு வர வேண்டி இருந்தது. ஆனால் இதையெல்லாம் மீறி இன்றைக்கு இந்த சமூகத்தை வாழ வைத்துக் கொண்டிருப்பது ஆட்சிமார்கள். ஏன்னா அன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது கவலைப்படாத, எப்படி கோவலன்ட்ட சிலம்புல கொன்பின்னு சொன்னாலோ கண்ணகி, அதே மாதிரி எல்லா ஆட்சிமார்களும் நீ கொடுத்த பணத்தை நான் பத்திரமா சேர்த்து வச்சிருக்கேன், சிறுவாட்டு பணமா வச்சிருக்கேன், நீ கவலைப்படாத, நம்ம இருக்கதை கொண்டு சிறப்பா வாழ்வோம், செட்டியா சிக்கனமா வாழ்வோம் அப்படின்னு இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்துறவங்க ஆட்சிமார்கள். இதோ இந்த விழா மேடையில் விழாவில் இறைவணக்கம் பாடுவதற்காக செல்வி சந்தியா மற்றும் செல்வி பூஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சிவனாரின் மகன் அல்லவா, நம் சிந்தையில் அவன் அல்லவா, முருகனும் பெயர் அல்லவா, அருமுகவேலன் கந்தவடி வேலன், அருமுகவேலன் கந்தவடி வேலன், கலியுக தெய்வமல்லவா, முருகா குமரா இங்கே வருவாயே, முருகா குமரா இங்கே வருவாயே, சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக, சிறு புகழ் நெருப்பென்றறிவோம் யாம், நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் முறுக்கும், நிசிகருவருக்கும் பிறவாமல், நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும், நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய், நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய், தன 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 தன் திமி 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 தின் தகு 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 தன் தென பேரி, தலத்துடன் நடக்கும் கொடு சூர, சினத்தையும் முரசங்கரித்த மலையும் முற்று சிறி தெரி கொலத்தும் கதிர்வேலா, தினைக்கிரி குறப்பெண் தகத்தினில் சுகித்தேன், திருத்தணி இழுக்கும் பெருமாளே, திருத்தணி இழுக்கும் பெருமாளே, முருகா குமரா இங்கே வருவாயே, முருகா குமரா இங்கே வருவாயே. எங்களுடைய புரவலர் திரு சித்திரை ஆனந்தம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வரவேற்பை வழங்குவதற்காக நம் தலைவர் திரு நாராயணன் செட்டியார் அவர்கள். இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நகரத்தார் பெருமக்களுக்காக 1978 நாங்கள் ஒரு அபிஷேக குழு ஆரம்பித்தோம். அந்த அபிஷேக குழுவில் 20 பேர்கள் கொண்ட மெம்பர்கள் கொண்ட ஒரு அபிஷேக குழு இன்று வரையிலே 46 ஆண்டுகளாக கார்த்திகை உபயம்,
சாகோபயம் செய்து கொண்டு இருக்கிறது. அதில் அந்த 78 சேர்ந்ததுல நாங்க 2 பேர் தான் இருக்கோம். ஒண்ணு நான், இன்னொன்னு காந்தியாச்சு. மற்றவங்க எல்லாரும் காலப்போக்கில் மாறி வேறு வேறு ஊர்களுக்கு சென்று விட்டதனால் புது மெம்பர்கள் ஜாயின் பண்ணி இப்பொழுது 20 பேர்கள் கொண்ட குழு அபிஷேக குழுவாக தனியாக இருக்கு. நம்ம இளைஞர்கள் வந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது இந்த சங்கம் அபிஷேக குழுவோடு சேர்ந்தது அல்ல, இது தனி சங்கம். அபிஷேக குழு எப்பவும் போல் தனித்து இயங்கும் என்று சொல்லி இந்த குழுவை ஆரம்பிக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டோம். இப்பொழுதும் இந்த குழு நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்க இறைவனை வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். திரு சித்திரையானந்தம் அவர்கள் இப்போது. அனைவருக்கும் வணக்கம். ஆதம்பாக்கத்தில் ஒரு நகரத்தார் சங்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்று வணக்கம் சுப்பிரமணியம் அண்ணன் அவர்களும் திரு பழனியப்பன் அண்ணன் அவர்களும் கலந்து முதலில் முடிவெடுத்து செய்ய வேண்டும் என்று நகரத்தார் சங்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நகரத்தார் சங்கங்கள் அனைத்து இடங்களிலும் இருக்கிறது. ஆனால் நம் ஆதம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நகரத்தார் சங்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் சட்டப்படி பதிவு பெற்றுதான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னேன். அதுபோலவே சட்டப்படி பதிவு செய்யப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நகரத்தார் சங்கம். ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கத்தை பொறுத்தவரை பல சீரிய முயற்சிகள் செய்து குழந்தைகளை முக்கியமாக கொண்டு ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு நாம் எவ்வகையில் உதவி செய்யலாம், எவ்வகையில் அவர்களை மேற்கொண்டு மேம்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு முயற்சியாக சங்கத்தின் செயலாளர் திரு பழனியப்பன் அவர்களும் துணைத் தலைவர் அவர்கள் வணக்கம் சுப்பிரமணியன் அவர்களும் மற்ற ஆபீஸ் பேரர் அவர்களும் முயற்சி செய்து இது போன்ற இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார்கள். அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். நன்றி. வழங்குபவர் துணைத் தலைவர் வணக்கம் சுப்பிரமணியன் அவர்கள். வேழ முகத்து விநாயகன் தன் திரு பொற்றாளை பணிகுவாம் தாழ்ந்து. அவைக்கண் அமைந்த அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கம் நாங்கள் ஆரம்பித்தது 1978 9/9/1978. அப்போது மிகச்சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்டது. இங்கே நம்முடைய ராஜ விநாயகர் கோயில், இப்போது பிருந்தாவன் நகர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்றால் தான் தெரியும். பழைய பெயர் ராஜ விநாயகர் கோயில். அந்த ஆலயத்தில் முக்கியமாக முருகனுக்கு, நகரத்தார்கள் எப்போதுமே செட்டி முருகன் என்பது போல நாம் நகரத்தார்கள் என்பதால் முருகனுக்கு தான் மிகவும் நிறைய பணிகள், இறை பணிகள் செய்வோம். அதன்படி அந்த முருகனுடைய உற்சவர் சிலை நம்முடைய நகரத்தார் சங்கம் செய்து கொடுத்தது. அதற்கப்புறம் சூரன் 2 முறை செய்து கொடுத்திருக்கிறோம், மயில் 2 முறை கொடுத்திருக்கிறோம், சூரன் 1 முறை கொடுத்திருக்கிறோம். அதுபோக கார்த்திகை, விசாகம். போன கும்பாபிஷேகத்தில் கும்பாபிஷேகத்துக்கு 2012 நடந்த கும்பாபிஷேகத்துக்கு பூரா செலவுகளையும் முருகனுக்கு நாம் ஏற்றுக்கொண்டு அதை திறம்பட நடத்தி கொடுத்தோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அது தொடர்ச்சியாக இன்றளவும் கார்த்திகை, விசாகம் 2க்கும் நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். திரு பழனியப்பன் அவர்களும் சுரேஷ், திரு சாத்தப்பன் போன்றவர்கள் எங்களை அணுகி பழைய நகரத்தார் சங்கம் ஆதம்பாக்கம் நிர்வாகிகளோடு சேர்ந்து இதை கொஞ்சம் புதுப்பிப்போம். இந்த சமூகமானது ஒற்றுமையாக வளர்ந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. நம்முடைய வெற்றிக்கு காரணம், நம் வியாபாரம் இவ்வளவு பெரிதாக வளர்ந்ததற்கு காரணம் என்னவென்றால் சமூக சார்புடன் நாம் வளர்ந்தோம், ஒருவருக்கு ஒருவர் நாம் உதவினோம். இதெல்லாம் நம்ம ஐயா பாட்டையா இருந்த காலத்துல இப்ப கொஞ்சம் தொய்வு பண்ணிட்டு வருது. அதை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நகரத்தார் வேர்களை தேடி நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மூதாதையர்கள் சென்ற வழியில செஞ்சிருந்தோம்னா, நம்ம அதையே தொடர்ந்து செஞ்சிருந்தா
இன்னைக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கு நாம வந்து வித்துட்டு இருப்போம். 56 நாடுகள்ல நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. எல்லா இடங்கள்லயும் மிகச்சிறப்பாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு சரிவையுமே எதையும் பொருட்படுத்தாமல் வளர்ந்தவர்கள் நாம். இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் நமக்குள் சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன சச்சரவுகள், இவைகளெல்லாம் நம்மை கீழே இறக்கி கொண்டிருந்தன. இதையெல்லாம் நீக்கி ஒருவருக்கொருவர் பழைய காலம் போல ஒற்றுமையுடன் வளர வேண்டும் என்ற நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சங்கம். அதனால் தான் அருகில் உள்ள மற்ற 11 ஊர்களை நாங்கள் சேர்த்துக் கொண்டோம். ஏனெனில் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இந்த ஒற்றுமை மட்டும்தான் நமக்கு வந்து ஆரம்ப காலத்திலிருந்து வெற்றியை கொடுத்தது. அன்னைக்கு ஐயாக்கள் வந்து பாட்டையாவும் ஐயாவும் 3 வருஷம் கைவிலக போயிடுவாங்க. 3 வருஷம் வெளிநாட்டுல இருப்பாங்க. பர்மாவுக்கோ, சிலோனுக்கோ, தாய்லாந்துக்கோ, வியட்நாமுக்கோ போயிடுவாங்க, இலங்கைக்கோ போயிடுவாங்க. இங்கே ஆட்சிமார்கள் நிர்வாகம் இருந்தது. ஆனா அதுக்காக வளவுக்குள்ள யாராவது ஒரு ஆள், ஏன்னா 3 வருஷம் போவாங்க, 1 வருஷம் இந்தியால இருப்பாங்க. வளவுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சுற்றுமுறையில யாராவது ஒரு ஆடவர் இருக்கிற மாதிரி பாத்துப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய தம்பி, தன்னுடைய அண்ணன், தன்னுடைய பெரியப்பா மகன், தன்னுடைய சித்தப்பா மகன் என்று பார்க்காமல் தன்னுடைய மகனை போல பார்த்துக் கொள்வார்கள். இந்த காலத்துல அண்ணன் தம்பி கூட அப்படி இருக்கிறது. நமக்குள்ள அப்ப வந்து பணத்துக்கு மரியாதை கிடையாது. செட்டியார்கள்ல பெரிய சட்டியில வேணா பெரிய சட்டி சின்ன சட்டி இருக்கும், செட்டியில பெரிய சட்டி சின்ன சட்டி இருந்ததா வரலாறே இல்ல. நம்ம எல்லாருமே ஒற்றுமையா ஒன்னாதான் இருந்தோம். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, நம்ம நீங்க ஒவ்வொரு நிகழ்விலையும் பாத்தீங்கன்னா வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுத்தார்கள். இன்னைக்கு பணம் யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு நம்ம வந்து பறிஞ்சு போறோம். இந்த நிகழ்வெல்லாம் மாறி பழைய மாதிரி ஒரு ராஜபாட்டை, நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ஒத்துமை. அண்ணன் பணத்தை நம்ம தம்பி எடுத்துக்கிட்டு போய் ஒன்னும் பண்ண போறது இல்ல. வள்ளுவர் 2 அழகான குறள் சொல்லுவாரு. நம்ம பணம் எப்படி சம்பாதிக்கணும்னா, நல்ல வழியில சம்பாதிச்சா அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் பாரு. எப்ப வந்து நீங்க நல்ல வழியில சம்பாதிக்கிறீங்களோ அந்த செலவுகள் பூரா நல்ல வழியில தான் செலவாகும். எந்த காரணத்தை முன்னிட்டும் தப்பா போகாது. நீங்க யாருடைய வாழ்க்கையும் பார்க்கலாம், எல்லோருமே நம்ம நகரத்தார்கள் இன்னைக்கு வரைக்கும் முன்னேறினது காரணம் நம்ம நல்ல வழியில சம்பாதிச்சதுதான். ஆடிக்கு தை 1 வருஷம்னு வட்டி நம்ம வாங்கினதா வரலாறே இல்ல. நம்ம நகரத்தார்களே அதை தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஆங்கிலேயர்கள் நடத்திய பல கட்டுரைகள் இருக்கு, அவங்க நடத்தின பல ஆராய்ச்சிகள் இருக்கு. எல்லா இடங்களையும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தகுதியான சரியான வட்டி முறைகளை செய்தவர்கள் செட்டியார்கள். எங்க நம்ம சரிஞ்சோம்னா, பர்மால நம்ம விழுந்ததுக்கு காரணம் என்னன்னா, நாம சம்பாதிச்சத அங்க ஒண்ணும் செய்யல, எல்லாத்தையும் நம்ம ஊருக்கு எடுத்துட்டு வந்தோம். அங்க உள்ள மக்களுக்கு எதுவும் செய்யல. அது நமக்கு ஒரு வீக்கா இருந்தது. இன்னொன்னு என்னன்னா, வெண்ணலையா கொடுத்த பணமா இருந்தது. அவங்களுக்கு நம்ம லேண்ட் மேல கொடுத்திருந்தோம். அந்த நிலங்களை வந்து ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், 1929 டிப்ரெஷன், கிரேட் டிப்ரெஷன் ஒன்று வர ஆரம்பிச்சது. அப்ப நிறைய வங்கிகள், எஸ்பெஷலி நம்ம செட்டியார்களுக்காக இந்த கிரேட் அர்புத்நாத் வங்கி விழுந்தது. 1934 மறுபடியும் ஒரு பஞ்சம் வந்தது. இவைகள்லாம் வந்ததுதான் மிகப்பெரிய காரணம். அப்ப ஆனா வீடு, நம்ம கருமுத்து தியாகராஜையா வீடு, எம்ஏஎம் வீடெல்லாம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பணத்தை பர்மால இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அதனால அவங்க வந்து சிறப்பா இங்க தொழில் நடத்த முடிஞ்சது. நாம சம்பாதிச்சதெல்லாம் அங்கேயே போட்டுட்டு கடைசியில நம்ம சிரமப்பட்டு வர வேண்டி இருந்தது. ஆனால் இதையெல்லாம் மீறி இன்றைக்கு இந்த சமூகத்தை வாழ வைத்துக் கொண்டிருப்பது ஆட்சிமார்கள். ஏன்னா அன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது கவலைப்படாத, எப்படி கோவலன்ட்ட வந்து சிலம்புல கொன்பின்னு சொன்னாலோ கண்ணகி, அதே மாதிரி எல்லா ஆட்சிமார்களும் நீ கொடுத்த பணத்தை நான் பத்திரமா சேர்த்து வச்சிருக்கேன், சிறுவாட்டு பணமா வச்சிருக்கேன், நீ கவலைப்படாத, நம்ம இருக்கதை கொண்டு சிறப்பா வாழ்வோம், செட்டியா சிக்கனமா வாழ்வோம் அப்படின்னு இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்துறவங்க ஆட்சிமார்கள். அதை நம்ம மறக்க முடியாது. அதுக்கு ஆட்சிமார்களுக்கு மிகப்பெரிய கைதட்டு. அன்னைக்கு என்ன பண்ணினாங்கன்னா, ஆத்தா முந்தானைய பிடிச்ச பையங்கிற மாதிரி எங்க சுபையா சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணாங்க இவங்க, நம்ம வந்து வியாபாரம் எல்லாம் நிறைய பண்ணி இழந்துட்டு வந்துட்டோம், அந்த மாதிரி நீ திருப்பியும் நாம போய் வியாபாரத்துல போய் நீ கஷ்டப்பட வேண்டாம் படின்னு சொல்லி ஒரு தொழில் சமூகத்தை, படிப்பு சமூகத்தை மாத்துனது அவங்கதான். இன்னைக்கு வந்து நாம எல்லாரும் நம்மளுடைய பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா எல்லா துறைகள்லயும் வியந்து போய் நிக்கிற அளவுக்கு இருக்காங்க, மிக நல்ல துறையில இருக்காங்க. ஒரு ஐயரோ ஒரு நாடாரோ தன்னுடைய கம்யூனிட்டிக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு செய்யறத நம்ம நாட்டு நகரத்தார் செய்யறோமாங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். நாம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஐயாக்கள் செஞ்சாங்க, நம்ம பாட்டையாக்கள் செஞ்சாங்க, நாம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு வரோம். நம்ம கிட்ட இருக்க பண்பு கொஞ்சம் கொஞ்சமா போகுது. பணத்தினுடைய அடிப்படையில அண்ணன் தம்பியே பிரிகிறான்.
இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஐயாக்கள் போன வழியிலேயே நாம சிறப்பா நம்முடைய பண்பையும் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் கொண்டு செலுத்தினால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு சொந்தமான இந்த நகரத்தார் சமூகம் மிக பெரிய அளவில் வாழும் என்பதற்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த அளவில் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிர்வாகிகள் அறிமுகம். எங்களுடைய இந்த ஒருங்கிணைந்த ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கம் இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுகிறது என்றால் எதுக்குமே ஒரு ஊக்கம் கொடுத்தா பெரிய ஆக்கம் இருக்கும். புரவலர் திரு சித்திரை ஆனந்தம் அவர்கள் அவங்க தான் என்ன சொன்னாங்க, நீங்க முதல்ல குழந்தைங்களை பாருங்க. என்னைக்கு நீங்க குழந்தைங்கள்ட்ட போறீங்களோ அப்ப பெரியவங்களை உங்களால ஒன்றிணைக்க முடியும். பெரியவங்களை நீங்க ஒன்றிணைக்க நினைச்சீங்கன்னா அவ்வளவு சரியா வராதுன்னு எங்களுக்கு சரியான அறிவுரை கொடுத்தவங்க சித்திரை ஆனந்தம் ஐயா. மிகப்பெரிய கரவொலி கொடுக்கலாம் அவர்களை. இப்போது அவங்களுக்கு ஒரு பூக்கடைக்கு விளம்பரம் வேண்டாம். மிகப்பெரிய வழக்கறிஞர், மிக நல்ல பெயருடன் இருப்பவர். அவர் நமக்கு புரவலராக இருந்து நம்முடைய சட்ட ஆலோசகராக இருந்து இதை சரியான வழியில் நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக அவருக்கு ஒரு பாராட்டு. அவரை நாராயணன் ஐயா அவர்கள் சிறப்பிப்பார்கள். பொன்னாடை போர்த்தி நல்ல கரவொலி கொடுக்கலாங்க. அடுத்த செட்டியார், நாராயணன் செட்டியார தெரியாதவங்க இருக்க முடியாது. இந்த முருகன் அவரை தூங்கினாலும் சரி, எங்க அண்ணன் தூங்க மாட்டாங்க. காலையிலயும் சாயங்காலமும் முருகனை போய் பார்க்கலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. அந்த கோவில்ல போய் அப்படி ஒரு மிகப்பெரிய பணி செய்யறவங்க. கிட்டத்தட்ட இப்ப உங்களுக்கு வயசு 90 நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு துடிப்போட செயல்படுகிற ஒரு இளைஞர் என்றுதான் சொல்வேன். அவங்க நாங்கெல்லாம் சின்ன பசங்க அப்படின்றத கருதாம நாங்க எப்போதுமே சிறுவரிட்ட வேளாண்மை வீடு சேராதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எப்போதுமே பெரியவர்களுடைய வழி நடத்தல் இருந்தா தான் நம்ம எங்கேயாவது ஒரு துடுக்குத்தனமா போனா, அன்னைக்கு ஐயாக்கள் நம்ம துடுக்கு அடக்கி ஒரு வளர்த்ததுனாலதான் பெரிய லெவல்ல வந்தோம். அது மாதிரி எங்களுடைய துடுக்குகளை அடக்கி எங்களை சரியாக வழி நடத்துவதற்காக திரு நாராயணன் ஐயாவை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த ஆதம்பாக்கத்தில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல வசித்து வருபவர் அவர். அதனால அவர்களை சிறப்பிப்பதில் நாங்கள் மிக பெருமை அடைகிறோம். புரவலர் திரு சித்திரையானந்தன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். சுப்பிரமணியம், வணக்கம். சுப்பிரமணியம் ஆத்தங்குடியை சேர்ந்தவர். பிள்ளையார்பட்டி கோயில் ஆனாமுனா குடும்பத்தில் பணிபுரிபவர். அந்த குழுமத்தில் உள்ளே நுழையும் போது வெறும் களிமண், பிசைந்து வணைந்து சுட்டதால் சட்டி. இன்று ஓரளவுக்கு நல்ல ஒரு 4 பேர் பாராட்டுற அளவுக்கு இருக்கோம்னா அதுக்கு காரணம் என்னுடைய தந்தை, தாய். எங்க தாய் வந்திருக்காங்க, தாயார் இருக்காங்க. அவங்க ஒத்துமையை எங்களுக்கு சின்ன பிள்ளையில இருந்து பணங்காசை சொல்லி கொடுக்கல, நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. பண்புகளை ஊட்டி வளர்த்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எங்களால நல்ல ஒரு நேர்மையான முறையில நல்ல வழியில நல்ல குழந்தைங்களை பெற்று நல்லா முன்னேற வருது. அதனால இந்த நேரத்தில் என்னுடைய தாய் தந்தை இருவரையும் வணங்கி இந்த சங்கத்தில் அவர்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுத்த அளவில் வணக்கம் சுப்பிரமணியம் உபதலைவராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். உபதலைவர் அவர்களுக்கு நம்ம தலைவர் நாராயணன் செட்டியார் அவர்கள் மரியாதை செய்யும். நாங்க மாத்திரம் செல்வம் தான் கூப்பிடுறது. இவன் சின்னத்துல இருந்து எங்க இதுல வளர்ந்து திருவள்ளுவர் இலக்கிய மன்றத்துல நிறைய கவிதைகள் இயற்றி பேரும் புகழும் பெற்றவன். நாங்கள் இதுல கோயில்ல பட்டிமன்றம் நடத்துற போதும் கவிதை மன்றம் நடத்துற போதும் செல்வம் தான் தலைமை வாங்கி நடத்துவார். அவர்கள் செல்லப்பனுடைய என்னுடைய சிறந்த நண்பர் செல்லப்பனுடைய சிஷ்யர், நிறைய கவிதை இயற்றக்கூடியவர். அவருக்கு இந்த முன்னாடி போற்றுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய ஆசான் புதுவை நா செல்லப்பன் அவர்கள் உம்மென்னு முன்னே 200 இம்மென்னு முன்னே 600 எழுதுகிற மிகப்பெரிய கவிஞர். அவரால் நான் ஒரு மரபு கவிஞனாக விளங்கினேன்.
அவரை குறிப்பிடாததை அண்ணன் அவர்கள் சரியாக குறிப்பிட்டார்கள், மிகவும் நன்றி. அடுத்ததாக அரிமளம் பழனியப்பன் நேமங்கோயில் ஒரு தேனீக்கு சுறுசுறுப்பை கத்து கொடுத்துருவார். அவருக்கு வந்து இன்ன நேரம் கிடையாது, அவருக்கு ஒரு வேலையை எடுத்துட்டாருன்னா ஓடிக்கிட்டே இருக்காரு. அவரது திருவத்தியூர்ல அந்த நகரத்தார் சங்கங்கள்ல இருந்தனால, அண்ணே இங்க வந்து நம்ம பிள்ளையார் நோம்பு கொண்டாடணும்னே, இங்க விஜயதசமி கொண்டாடணும்னே, இங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணே, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நச்சரிச்சு இந்த சங்கம் உருவானதற்கு மிகப்பெரிய காரணமான திரு பழனியப்பன் அவர்களை இப்போது நாராயணன் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பிப்பார்கள். முன்னாடி வந்துருங்க பழனியப்பன். ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல இருக்க மாட்டார். எந்த வேலை கொடுத்தாலும் உடனே செஞ்சு முடிச்சுட்டு தான் மற்ற வேலை பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு இது எங்களுக்கு கிடைச்சது நாங்க பெரும் பாக்கியமாக. தந்த மிகச்சிறந்த ஒரு பொருளாளர். இன்னைக்கு வரைக்கும் நாங்க சங்கத்துக்கு இன்னும் பொருள் அக்கவுண்ட் ஓபன் பண்ணல, அது சில பல காரணங்களால இருக்கு. அவருடைய அக்கவுண்ட்ல தான் போயிருக்கு. ஆனா வெளிப்படைத்தன்மை பாத்தீங்கன்னா செயற்குழுல ஆகட்டும், ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கம் புலனக்குழுல ஆகட்டும், வந்த உடனே இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 113 பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கோம். நாங்க இங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பூரா கரெக்டா போட்டுக்கிட்டே வருவார். அவர் வந்து ரொம்ப வெளிப்படையா அந்த கணக்கை வந்து நம்ம செட்டியார்கள் பண்ற மாதிரியே நகரத்தை ஒரு செட்டி பிள்ளை வந்து எப்படி கணக்கு கொடுக்குமோ அதே அளவு மிக துல்லியமாக கணக்குகளை தந்து கொண்டிருக்கிறார். இதே மாதிரி கடைசி வரைக்கும் கட்டு செட்டா இருந்து இந்த நிர்வாகத்தை நல்லபடியா நடத்த வேண்டும். திரு சாத்தப்பன் அவர்களை திரு அரிமளம் பழனியப்பன் அவர்கள் கொண்டாடி பற்றி தெரிவித்தார். குமார் எங்களுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி தேவகோட்டைன்னு சொன்னாலே போதும். அவங்க எப்போதுமே என்னன்னா ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அது முடிகிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க, அது பின்னாடியே இருப்பாங்க. தேவகோட்டை நான் டீப்ரூட்டோர்ல 6th இருந்து 11th வரைக்கும் படிச்சவன். அதனால அந்த தேவகோட்டை மண்ணுடைய வீரமும் வீரியமும் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு மிக ரொம்ப கிட்டத்தட்ட நம்ம நகரத்தார்கள்ல பெரும்பான்மை புள்ளிகள் வாழ்கிற ஒரு ஊர். அந்த ஊர் மிகச் சிறந்த ஊர், தேவி கோட்டை என்று சொல்லப்படுகிற தேவகோட்டையில் பிறந்த சுரேஷ்குமார், அவரும் ஒரு தேனி. அவரை எங்களுடைய இணை செயலாளராக தேர்ந்தெடுத்துள்ளோம். அவருக்கு திரு நாராயணன் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பிப்பார்கள். எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் நம்ம 12 ஊர்கள்ல சேர்ந்து இதை வந்து நாம திறம்பட நடத்தணும்ன்ற முடிவு பண்ணதில்ல. நாங்க கேட்டுக்கொண்டதன் பேரில் ஒரு தடவை வந்து நாங்க சொல்லும் போது கூட இல்ல எங்க அப்பா தலைவரா இருக்காரு, நான் ஏன் இருக்கணும்னு கேட்டாங்க. இல்ல நீ இருந்தே ஆகணும்னு எங்க சண்முகத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். சண்முகத்திட்ட என்ன இன்னைக்கு காலையில நீங்க பாத்தீங்கன்னா 10 மணில இருந்து சொல்லண்டு இங்க உள்ள எல்லா விஷயங்கள்லயும் மேல போய் பாக்குறதாகட்டும், கீழே ஒவ்வொரு இதையும் யோசிக்கிறதாகட்டும், இதை கட்டுறதாகட்டும், எல்லாத்திலையும் தன்னை வந்து மிக அருமை. தான் மட்டும் இல்ல, தன்னுடைய 2 பையங்களையும் கூட்டிட்டு வந்து பண்ணது சண்முகம். மிகவும் பிடித்த கெழுதகை நண்பர். அவருடைய பையனும் என் தம்பியும் என்னுடைய பையனுமே வந்து கிளாஸ்மேட்டா இருந்தவங்க. ரொம்ப எந்த வேலையை எடுத்தாலும் சுறுசுறுப்பா செய்கிற திரு ராமநாராயணன் அவர்கள். ராமநாராயணன் வந்து அவரு நீங்க வைத்தீஸ்வரன் கோயில் பாத யாத்திரை ஆகட்டும், இங்க உள்ள சென்னை வைத்தீஸ்வரன் கோயில் ஆகட்டும், அந்த குன்றத்தூர் பாத யாத்திரையாகும், எல்லா இடங்களிலையும் முன்னின்று செய்கின்ற வடிவேலன் பாமாலை என்று ஒரு புத்தகத்தை 25 ஆண்டுகளாக தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல உள்ளம். அவரை நாங்கள் வாழ்த்தி இங்கே திரு சித்திரை ஆனந்தம் அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பிப்பார்கள். நாகப்பண்ணே எங்களுக்கு வந்து ஆரம்ப முதல் கூட்டத்திலிருந்து எல்லாத்திலையும் முன்னாடி நின்று, இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா காலையில பாக்கு மட்டது கொண்டு வந்ததாகட்டும், மத்த இங்க இது ஆகட்டும், திருப்பி வந்து அங்க ரிசப்ஷன்ல இருக்கிறதாகட்டும், எல்லா விஷயங்கள்லையும் தன்னுடைய வயதை மறந்து மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டு எங்களுக்கும் பல நல்ல யோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த நல்ல உள்ளத்தை திரு அரிமளம் பழனியப்பன் அவர்கள் பொன்னாடை போத்தி பாராட்டுவார். சிவகோட்டை சுந்தரமண்ணன் வந்து ஆதம்பாக்கத்துல இவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. எங்களுக்கு பல உறுப்பினர்கள், நான்லாம் இங்க 45 வருஷத்துக்கு மேல இருக்கு, 75ல இருந்து இருக்கேன், கிட்டத்தட்ட 50 ஆண்டு நானும் இருக்கேன்.
ஆனா எனக்கு நிறைய பேர் தெரியாது, என் மனைவிக்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு நிறைய பேர் தெரியாது. ஆனா அண்ணன் வந்து எங்களுக்கு பல பேர்களை அறிமுகப்படுத்தி இங்கெல்லாம் போகணும்னு சொல்லி ரொம்ப நல்லா உற்சாகமா எங்களோட செயற்குழு உறுப்பினரா இருந்து செயல்பட்டுட்டு வராங்க. இதுவரைக்கும் நடந்த 3 செயற்குழு கூட்டத்திலேயும் முதலாளா வந்தவங்க அவங்க தான். அவர்களை பாராட்டி திரு சுரேஷ்குமார் அவர்கள் பொன்னாடை போத்துவார். கண்ணப்பன் எனக்கு சிறு வயதிலிருந்து பழக்கம். கண்ணப்பன் வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ என்னுடைய தம்பி. நானும் அவனுங்களும் நிறைய சித்தர்களை தேடி போயிருக்கோம், மலைகள்லாம் ஏறி இருக்கோம். நான் வந்து கட்டாயம் நீ இருக்கணும்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி எங்க செயற்குழுல போட்டேன். நல்ல செயல் வீரர். அவரை சாத்தப்பன் அவர்கள் பொன்னாடை பற்றி சிறப்பிப்பார். நடராஜனும் ஏறத்தாழ எங்களுடைய 3 கூட்டத்திலையும் மிஸ் பண்ணாம வந்தவங்க. அதே மட்டும் இல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த செயலை வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க. இல்ல தம்பி, நம்ம இப்படி பண்ணக்கூடாது, நம்ம இப்படி பண்ணலாமே அப்படின்னு அடுத்தவங்க மனம் கோணாம எல்லா விஷயங்களையும் சொல்கிற மிக நல்ல உள்ளம், ஒரு பெரிய கரவொலியோட அண்ணனுக்கு வந்து சுரேஷ்குமார் அவர்கள் பொன்னாடை போத்துவாரு. தெற்கப்பை முத்தும் வந்து எங்களுடைய செயற்குழு கூட்டம் எல்லாத்திலயுமே வந்து கலந்துட்டு இருக்காங்க. எல்லாத்திலயுமே அவங்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன விஷயம்னா, அண்ணன் வந்து முதல் கூட்டத்துக்கு வரல, ஆனா பொருளாளருடைய வேலையும் சேர்த்து அண்ணனுடையான் அவனியில் அஞ்சான், தம்பியுடையான் படைக்கஞ்சான் மாதிரி அண்ணனுடையான் அவனியில் அஞ்சான் அப்படிங்கிற மாதிரி அண்ணனுக்கு சரியான தோளுக்கு தோள் கொடுக்கக்கூடிய மிக நல்ல தம்பி. நான் உண்மையிலேயே இந்த அண்ணன் தம்பிகள் உறவுகளை வந்து நான் ரொம்ப மதிக்கிறவன். என்னோட கூட பிறந்தவங்க 4 பேரு, நாங்க ரொம்ப ஒத்துமையா இருப்போம். அது மாதிரி இவங்க நல்ல ஒற்றுமையா இருக்காங்க. இன்னொன்னு இவங்க சிறப்பா சொல்லணும், நீங்க வாட்ஸ்அப்ல பாத்திருப்பீங்க, ஒரு பெரிய குடும்பம் பொங்கலுக்கு பொங்கல் வெவ்வேறு நாடுகளில் இருந்து வந்து தன்னுடைய பொங்கலை தன்னுடைய வீடுகளில் கொண்டாடுகிறார்கள். அந்த 28 குடும்பத்துல சேர்ந்தவங்க ஒருத்தங்க. அவர்களுக்கு திரு பழனியப்பன் அவர்கள் பொன்னாடை போர்த்தார்கள். நான் கொஞ்சம் எல்லாரையும் சொல்றேன்னா, ஒரு ஆளை நம்ம வந்து சும்மா சொல்லக்கூடாது, அவங்க பின்னாடி மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம வந்து சொல்லியே ஆகணும். கார்த்திக் வாங்க. பட்டமங்கலம் கார்த்திக், அவங்க அப்பா எங்களுக்கு ரொம்ப நல்ல நண்பர். லட்சுமணனை வந்து ரொம்ப இனிய நண்பர், பழகிறதுக்கு ரொம்ப மிக எளிமையானவர். எது வேணாலும் தம்பி இது சரியில்லை, இப்படிதான் பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப தட்டி கொடுக்கிறவங்க. இவர்களோட எனக்கு அவ்வளவு நல்ல பழக்கம் இல்லை என்றாலும் ஒரு செயற்குழுக்கு வந்தாங்க. அந்த செயற்குழுல அவர்களுடைய தெளிவான சிந்தனைகளை நான் மிகவும் ரசித்தேன். அந்த ஒரு தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரரை பாராட்டுவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். திரு சுரேஷ்குமார் அவர்கள் பொன்னாடை போட்டி தெரிவித்தார். டிடிஎஸ் பையன் சண்மு, கீழச்சேல்பட்டி. சண்மு வந்து எல்லாருக்கும் நான் வந்து ஒரு பூக்கடைக்கு விளம்பரம் சொல்ல வேண்டாம், வைரவன் கோயிலுடைய மிகப்பெரிய சொத்து. ஆர்வைகே ஃப்ரைட் கேரியர்ஸ், அவங்க அப்பா விட்டுட்டு போன பல பணிகளை மிக சிறப்பா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்ற ஒரு நல்ல நண்பர், நல்ல தம்பி. அந்த தம்பியை திரு பழனியப்பன் அவர்கள் பொன்னாடை போத்தி பாராட்டுவார்கள். பாசுபதம் இருந்தாரு. பாசுபதம் வந்து இப்ப லண்டன்ல இருக்காரு, அதனால அவரை இப்ப சிறப்பிக்க முடியல. இப்போ என்னன்னா, நாங்க 3 செயற்குழுவுக்கு தொடர்ந்து வராதவர்கள் நீக்கப்படுவார்கள் என்பது எங்களுடைய விதிமுறையில் அண்ணன் சித்திரை ஆனந்தம் எழுதி கொடுத்தது. அதனால ஒரு 4 பேரை நாங்க கழட்டி விட்டுட்டோம். 4 பேர் எங்க இதுல 3 குழுவுக்கு இப்ப செயற்குழு கூட்டத்துக்கு வரல. அதற்கு பதிலா இப்போ இங்க வந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டோம். திரு கருப்பையா அவர்கள் மேடைக்கு வரவும். கருப்பையாவும் ராமநாராயணனும் கிட்டத்தட்ட இரட்டை பிறவி மாதிரி. இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்கிற மிக நல்ல தொழில்கள் பாத்தீங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோயில்ல மெடிக்கல், அந்த நடந்து போறவங்களுக்கு மெடிக்கல் செய்யறதாகட்டும், திருத்தணி பாத யாத்திரையில திருவாலங்காடுல பண்றதாகட்டும், எல்லாம் அங்க இதுல கிண்டியில வந்து பிள்ளையார் கோயில்ல விஜயதசமி அம்பு போடுறது முழுக்க அவர் செலவுல பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரை நான் கட்டாயமா ஒண்ணு குறிப்பிட்டாகணும். 2015 வெள்ளத்துல அவர் வீடு புதிதா 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கின கார் எல்லாம் போயிருச்சு. ஆனா அதை பத்தி கவலைப்படாம கோயம்புத்தூர்ல இருந்து திருநெல்வேலியிலையும் இங்க உள்ள அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம நகரத்தார்கள் வந்து உதவி பண்ண வந்தாங்க. இவர் வீட்டை விட்டுட்டு அவங்களோட போய் உதவி பண்ணவர். அவ்வளவு நல்ல உள்ளம். அவரை பாராட்டுவோம். மிகப்பெரிய கரவொலியோடு திரு நாராயணன் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி அவரை எங்களுடைய செயற்குழுவில் இன்றிலிருந்து இணைக்கிறார். திருக்குமாரனுக்கு இந்த பொன்னாடை போற்றத்தில்
நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆச்சி, ஐயப்பன் அவர்களை அழைக்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. ஆமா, இவ்வளவு பேர் வர்றதுக்கு பெரிதா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து எங்களோட ராமநாராயணன் தான். அவருக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்தோம். ஒரு 190 பேர் நம்பர் கொடுத்து எல்லார்ட்டையும் பேசி எல்லாரையும் வர வச்சிருங்க அப்படின்னு சொன்னோம். அவர் விடாமுயற்சியா 3 நாளும் போன் பண்ணி இவ்வளவு பேரை சேர்த்ததுக்கு அவர் தான் பெரிய முக்கிய காரணம். நாங்க நேரம் இல்லாதனால ஷார்ட்டா நாங்க சங்கத்துல என்னென்ன பண்ண போறோன்றதை மட்டும் நாங்க சொல்லிடுறோம். நாங்க ஃபர்ஸ்ட் நானும் இங்க ஆதம்பாக்கத்துல 25 வருஷமா இங்கே இருந்தால்தான். ஆனா நான் பார்த்துட்டே இருப்பேன், கோயில்ல போய் முருகன் கோயில பார்த்தோம்னா நகரத்தார் சங்கம் போட்டிருக்கோம், ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்தோம்னா அப்ப அண்ணன் மட்டும்தான் ஒரு தவணை பார்த்து இருக்கிறேன். கார்த்திகை அபிஷேகத்துக்கு இது பண்ணிட்டு இருந்தேன். சரி, 25 வருஷமா இருந்து இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்க முடிவு பண்ணோம். சரி, இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா பார்த்தோம்னா இங்க சுத்தி இருக்கிற எந்த ஊர்லயும் போய் பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் கேட்டோம், எங்கேயுமே சங்கம் இல்ல. எல்லாமே நாங்க போறதுன்னா பாரிஸ் போக வேண்டியதா இருக்கு, திருவொற்றியூர் போக வேண்டியதா இருக்கு, திருவான்மீர் போக வேண்டியதா இருக்கு, அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலதான் இதை பெருசா முதல்ல ஒருங்கிணைச்சு எல்லாம் சுத்தி இருக்க ஒரு அளவுக்கு கிட்டத்துல வர முடியும்ன்ற அளவுக்கு உள்ளவங்களை மட்டும் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அண்ணனை கேட்டோம். அண்ணன் நல்லா தாராளமா பண்ணுங்க அப்படின்னாங்க. அதை அவங்க வழிநடத்தல் படி எல்லாமே இப்ப எல்லாமே ப்ரொசீஜரா பண்ணி அதுக்கு வணக்கண்ணன் வந்து பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. சங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அவங்க தான் பைலா ரெடி பண்றது, ரூல்ஸ் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்து அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்து சித்திரையானந்தன் வந்து அதை கரெக்ஷன் பண்ணி எல்லாம் பண்ணி நாங்க பக்காவா பண்ணி எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நல்லபடியா பண்ணணும், நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அது பண்ணோம். அது அவங்க 2 பேருக்கு தான் நாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், வணக்கண்ணனுக்கும் சித்திரையானந்தனுக்கும். இங்க சங்கத்துல நாங்க இப்ப என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆல்ரெடி இவங்க கார்த்திகை குழு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், அவங்க ஆல்ரெடி ஒரு குழுவா நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால அதை நம்ம எதுவும் பண்ணாம நம்ம மற்ற விஷயங்களை நம்ம பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிறப்பதான் சித்திரானந்தன் இந்த குழந்தைகளை பத்தி சொன்னாங்க. சரி, ஆரம்பிக்கிறோம், ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைகள் இருந்தே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிதான் இங்க நம்ம சங்கத்துல மெயினா எங்களோட எண்ணமே வந்து குழந்தைங்களுக்கு நம்மளோட கம்யூனிட்டி இதை பத்தி ஃபுல்லா ரீச் பண்ணணுன்றதா எங்களோட மெயின் எய்மே. அவங்களுக்கு என்னென்ன எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு உண்டான வேலைகளை இப்போதே ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு எல்லா விஷயங்களும் நாங்கள் கற்றுத்தரதா தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு விஷயம். ஏன்னா பிள்ளையார் நோன்பு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அப்புறம் அம்பு போடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதா இருக்கு, எல்லாரும் ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கிறதுனால இங்க நம்ம முருகன் கோயில நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம இங்க முருகன் கோயிலே அதை நம்ம அம்பு போடுறது பண்ணலாம், அடுத்து இந்த வர்ற வருஷத்துல பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி சஷ்டி முன்னாடி நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணன். இடையில அது கொஞ்சம் சிம்பிளா பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப திருப்பி அது பழையபடி சூரசம்ஹாரத்தை இங்க நம்ம பெருசா நம்ம எடுத்து நடத்தலாம்னு முடிவு பண்ணி இருக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதோட அதுக்கு உண்டான வாகனங்கள் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். செஞ்சு கொடுத்து அதை தான் இதில் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம திருப்பி அதை எல்லாமே நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி 4 இதை தான் இப்போ மெயினா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறமேல அப்புறம் வருஷத்துல ஒரு நாள் வந்து 1 டே டூர் மாதிரி போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் குடும்பத்தோட. இந்த நம்ம எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா நிறைய பேருக்கு இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லை. அம்பத்தூர்ல இங்க அம்பத்தூர்ல ஆதம்பாக்கத்திலே வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமே இல்லை. நான் போறேன், ஒரு 2 தெரு தள்ளி போய் ஒருத்தவங்களை கேட்டாங்கன்னா அங்க இருக்கிறாங்களா அப்படி தெரியல, அங்க செட்டியோடு இருக்கிறாங்களா அப்படின்னு என்னையவே திருப்பி கேட்கறாங்க. ஸோ அந்த அறிமுகத்துக்கு வேண்டி நாங்கள் வருஷத்துக்கு ஒரு நாள் சுற்றுப்பயணம் பண்ணலாம், இங்க லோக்கல்ல பண்ணலாம், அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலான்ட்டு முடிவு பண்ணி இருக்கிறோம். இதுதான். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இப்போ 158 மெம்பர் சேர்ந்துருக்காங்க. அதில் ஒரு 79,000 ரூபா வரவு வந்திருக்கு. நாங்கள் இந்த சங்கம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி இப்படின்னு ஒரு இதர செலவுகள் ஒரு 9,000 ரூபா பண்ணியிருக்கு. அது போக எங்கள் கையில் வந்து இப்போ ஒரு 69 ரூபா வச்சிருக்கு. இன்றைய செலவுகளை வந்து நிர்வாகக்குழுவும் செயற்குழுவும் சேர்ந்து பண்ணுறதா முடிவு பண்ணி நாங்கள் எங்களுக்குள்ள தான் முடிவு பண்ணி அதை பண்ணுறதா பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வரதை சங்கத்துடைய வரவில் வச்சு வரவு செலவு அடுத்த வருஷம் ஆண்டு விழாவில் சமர்ப்பிக்கிறோம். உங்களுக்கு நன்கொடைகளும் வரவேற்கப்படுகிறது. பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் அந்த வேலையும் முடிஞ்சிடும். அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பரே தந்துடுவோம். அதுக்கப்புறம் சேர்றவங்க நேராக அந்த அக்கௌண்ட் நம்பர்லேயே பணத்தை போட்டுடலாம். நன்றி. முக்கியமான கட்டம் இப்ப நாங்க பேசுறதுக்காக வரல. அதாவது நம்ம வந்து வெறும் ஒரு
ஜனநாயகத்துவமா தான் இந்த நகரத்தார் சமூகம் வளர்ந்தது. எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு பெரியவர்கள் முடிவெடுத்து அப்படி நடந்ததுதான். நம்ம ஐயாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களுடைய கருத்தை கேட்பாங்க. ஆனா முடிவு அவங்க தான் எடுப்பாங்க. கருத்து நிச்சயமா கேட்பாங்க. அப்பதான் நமக்கு தெரியாத பல கோணங்கள் நமக்கு தெரியாம கிடைக்கும். ஆனா நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம் அல்லது இதை செய்ய முடியாது இல்ல செய்ய பரிந்துரைக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம தெரியணும்னா அதை நிறைய சங்கங்கள்ல இருந்த நல்ல அனுபவம் மிக்க உங்கள்ட்ட இருந்து கேட்டுக்கணுங்கிறதுனால ஆட்சிமார்களும் அண்ணன்மார்களும் செட்டியார்களும் எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா அதை நாம செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரி அவங்க குறிச்சுப்பாங்க. குறிச்சுக்கிட்டு அதிலேருந்து என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம ஒரு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் தலைவர் ஐயா புரவலர் ஐயாவோட எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணலாம். இப்போது உங்கள் நேரம். யார் முதலில் பேச போகிறீர்கள்? மேடையில பேசினாலும் சரி இல்ல கீழே வேணாலும் நான் மைக் தரேன். ஆக்சுவலி இப்போ எல்லாம் குழந்தைங்களுக்குலாம் கிளாஸஸ் எடுக்கலாம்னு நீங்க இது பண்ண, அதாவது பஞ்சபுராணம் திருப்புகள் இந்த மாதிரி எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நம்ம சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு அதனோட முக்கியத்துவம் தெரியும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நன்றி. நல்ல யோசனை. அங்க பின்னாடி. வணக்கம், என் பேரு சீதாலட்சுமி. நான் கோட்டகிரியை சேர்ந்தவர்கள். ஒரு சிறு இது நம்ம படிப்புக்கு நிறைய பேர் கொடுக்குறோம், சங்கம் மூலமா கல்யாணத்துக்கு நிறைய பேர் கொடுக்குறோம். இவங்க சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைகளை கிளாஸ் சஜஸ்ட் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் நம்ம எல்லாரும் ஒன்னா கேதர் ஆகும் போது அவங்களோட குழந்தைகளை பத்தி, திருமணத்துக்கு இருக்கவங்களை பத்தி அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பிள்ளைங்க வந்தா அவங்களையும் காட்டினா நிறைய நெட் இருக்கு, இது இருக்கு, இருந்தாலும் இந்த சின்ன சமூகத்துக்குள்ள இங்கேயும் நமக்குள்ள இருக்குன்னு நமக்கும் எடுத்துக்கலாம் அல்லது மற்றவங்களுக்கும் நம்ம ரெஃபர் பண்ண முடியும். அது ஈஸியா உங்க மூலமா கான்டாக்ட் பண்ணி இன்னும் கூட டெவலப் பண்ண முடியும் என்னோட சஜஷன். நல்ல அருமையான யோசனை, நாங்கள் கருத்தில் கொள்கிறோம். தட்சிணாமூர்த்தி, கொஞ்சம் மைக்க மேல வச்சுக்கிட்டேன். தேவகோட்டையில இருந்து வரேன். அண்ணன் நகரத்தார் சமூகத்தை பத்தி நிறைய சொன்னீங்க, ரொம்ப நல்லது. முதல்ல நகரத்தார் சரித்திரம் எழுதுனது என்னுடைய பாட்டையா வித்விகஸ் காமணி சின்னையன் செட்டியார் தேவகோட்டை. அவர் தான் முதல்ல எழுதினாரு. நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய விஷயங்கள் தெரியும். ரொம்ப பெருசா எனக்கு பேச வராது. இந்த சங்கத்துல முன்னாடி இப்ப ரொம்ப நாள் நான் ஏரியாலே இல்லை, நான் விருகம்பாக்கத்துல இருக்கேன். பழனியப்பன் எனக்கு நல்ல பழக்கம், நண்பர். அவரோட நான் அடிக்கடி சபரிமலைக்கு போவோம். நாங்க அவர் ஒரு தடவை எங்க அந்த சபரிமலை குரூப்ல போட்டதுனால எனக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுனால இதுல ஜாயின் பண்ணேன். வாங்க, உங்களால வர முடியும்னா வாங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு. அதனால நான் ஜாயின் பண்ணேன். இப்போ நம்ம அடுத்து செய்ய வேண்டியது ஹெல்த் கேர் கொஞ்சம் பண்ணணும், கேம்ப். ஏன்னா முன்னாடி இந்த முத்து ஃபார்மசி ஞானமல்ல பண்ணுவாங்க இதுல நம்மளுடைய அழகப்பா ஸ்கூல்ல ரொம்ப பயன். ஏன்னா இங்கே நகரத்தார் டாக்டர்ஸே நிறைய பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 பேர் இருப்பாங்க நம்ம நகரத்தார். அவங்கள வச்சு ஒரு ஹெல்த் கேம்ப் பிளான் பண்றது ரொம்ப உத்தியோகமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஹெல்த் கண்டிஷன்ங்கிறதுல யாருமே ஃபோக்கஸ் பண்றது இல்லை. நல்ல கரவழி கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய அதுல இன்னைக்கு ஹெல்த் கேர் நமக்கே தெரியும். நம்மளே பாரிஸ்ல போனா நம்ம முன்னோர்கள் அவ்வளவு பேர் ஒரு ஃபார்மா டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாம் வந்துட்டாங்க வெளியில, நிறைய பேர் வெளில போயிட்டாங்க. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியே ஒரு மாதிரி கமர்ஷியலா போயிட்டு இருக்கு. ஸோ அதோடைய விழிப்புணர்வாகவும் இருக்கும் நம்ம நடத்துற கேம்ப். இதுக்கு நான் அந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன். இதுக்கு என்ன உதவி வேணாலும் என்னால முடிஞ்சதை செய்யணும். மீண்டும் ஒரு கரவழி. ரொம்ப என் பேரு பெரியலட்சுமணன், ஊர் பாகநேரி. இப்ப நீங்க இது சொன்ன மாதிரி எதுவும் ஹெல்த் கேர் நல்ல ஒரு இது. அது மாதிரி நம்ம சாப்பாட்டு வரையும் சொல்லிக் கொடுக்கணும். இப்ப நிறைய கிட்ஸ் ஜங்க் ஃபுட்டுக்குள்ள போயிட்டாங்க, பீஸா பர்கர் அந்த மாதிரி போயிட்டாங்க. முக்கியமான என்ன நல்ல சாப்பாடு சாப்பிடணும், என்ன சாப்பிட்டா ஹெல்த். 50 நிறைய பலகாரம், நல்ல பலகாரம்லாம் இருக்கு, மாவு உருண்டை இருக்கு. அதெல்லாம் பிள்ளைகள் இப்ப சாப்பிட மாட்டாங்க, கேட்டா ஹார்டா இருக்கு, கடிக்க முடியல, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட முக்கியத்துவத்தை இதை சாப்பிட்டா இது நல்லது, உளுந்தங்களி அந்த மாதிரி ஒவ்வொரு மீட்டிங் பண்ணும்போது செஞ்சு எடுத்துட்டு வாங்க, டேஸ்ட் பார்க்கலாம், அல்லது செய்ய சொல்லலாம். இங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நம்ம உள்ள கிட்ஸுக்கும் அந்த நம்ம சாப்பாடும் தெரிய ஆரம்பிக்கும், என்னென்ன பலகாரங்கள் இருக்கு. இப்ப நிறைய பேர் கேட்டு பாருங்க, பலகாரங்கள்ல எனக்கு தெரிஞ்சு தெரியல, சொல்லுவாங்களான்னு தெரியல. இப்ப கேட்ட மாதிரி கூட கேட்டு பார்த்துக்கலாம், எத்தனை பலகாரம் நம்மகிட்ட இருக்கு, என்னென்ன பலகாரம் உங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம தேங்குளம் இருக்கும், மைக்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா அதுவும் நம்மளுடைய பாரம்பரியமான உணவு வகைகள் தான், அதுவும் அதையும் சொல்லி நீங்க பண்ணியிருக்கலாம். அதை நன்றிண்ணே. இருக்கு இந்த உணவு முறைன்னு எடுத்துக்கும் போது
வெறும் விளக்கத்தை மட்டும் நாங்க சொல்லல, வெறுமனே சொல்றது இல்ல. பாட்டி ஆயாக்கள் 6 சுவையையும் ஏன் கொடுத்தார்கள், ஒவ்வொரு சுவை பின்னாடியும் என்ன இருந்தது, இந்த உமிழ்நீர் சுரக்கிறதுக்காக ஏன் இதை கொடுத்தாங்க, இதனுடைய இதை ஏன் பண்ணாங்க, மிளகை ஏன் சேர்த்துக்கிட்டாங்க, இப்படி ஒவ்வொன்னையும் சொல்லியே கொடுத்து மிக அழகாக பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்க தாயார் எங்க ஆயா எல்லாருமே எங்களுக்கு வந்து நிறைய அந்த சமையல் செய்யும் போது பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு. ஆண்டுக்கு ஆண்டு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது நீங்க அந்த 17ஐயுமே பார்த்துருவீங்க. உங்களுடைய யோசனைக்கு நன்றி. என் பேர் மெய்யப்பன். நீங்க எல்லா பெரியவங்களும் நின்று இதை ஆர்கனைஸ் பண்ணி பெட்டரா நடத்துறீங்க. இதுல இளைஞர்களோட ஈடுபாடு அப்படின்னு நான் பார்க்கணும். ஏஜ் குரூப் பத்தி சொல்லல, இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஈடுபாடு வந்து எனக்கே இங்க பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா தெரியுது. உங்க எல்லாரோட நோக்கமுமே என்னவா இருக்குன்னா புள்ளி எப்படி பெருக்கிறது, நம்மளோட சமூகத்தை எப்படி ஃபியூச்சருக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய வேண்டியது எங்க ஜெனரேஷன்ல இருக்கவங்களுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால செயல்படுத்துறதுக்கு நீங்க இளைஞர்களை கொஞ்சம் அதிகமா பயன்படுத்தினீங்கன்னா ரீச் இன்னும் பெட்டரா இருக்கும். எல்லாருமா சேர்ந்து செயல்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முத்து வைரவன். ஊர் பூலாங்குறிச்சி நகரத்தார் அறக்கட்டளையின் செயலாளராக இருக்கேன். இங்கே நாங்கள் மடிப்பாக்கத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து நான் இப்போ கருத்து சொல்வதற்கோ ஆலோசனை சொல்றதுக்கோ வரல. இந்த நிகழ்ச்சிக்காக பெரும்பாடுபட்ட இந்த நிர்வாகிகளை பாராட்டுறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னு கேட்டால் ஒரு பொழுதுபோக்கா மட்டும் இல்லாமல் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. அந்த உறவு முறைகள், பாரம்பரிய விளையாட்டுகள் இதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்க. இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய முக்கியமான விஷயம். அதனால அவங்கள நான் பாராட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சூரசம்ஹாரம் பண்ண போகிறோம், பிள்ளையார் ரொம்ப இலை எடுக்கிறது, இந்த மாதிரி அம்பு போடுறது, இதெல்லாம் சொன்னாங்க. இப்போ நாங்கள்லாம் இது வரைக்கும் அம்பு போடுறதுக்கு குரோம்பேட்டை போயிட்டு இருந்தோம், இலை எடுக்கிறதுக்கு குரோம்பேட்டை போயிட்டு இருந்தோம். இது பக்கத்தில் இருக்கிறதுனால வேளச்சேரி, மணிப்பாக்கம் இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்காக நான் அவங்களை பாராட்டுறேன். இந்த ஒரு நாள் டூர் போட போறேங்கிறாங்க, அது ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான முயற்சிகளை முன்னெடுக்கும் போது செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் பயன்படுத்திக்கிங்கிறது தாழ்மையோட வேண்டுகோளை வச்சு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணே, செயற்குழு கூட்டம்ங்கிறது எதுக்காகன்னா எல்லா நேரமும் பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட முடியாது. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம தேவைங்கிறதுக்காக தான் குறைச்சிருக்கோமே தவிர நிச்சயமா பொதுக்குழு இல்லாம எந்த வேலையும் செய்ய மாட்டோம். இல்ல, சேவை செய்யறதுக்கு செயற்குழு உறுப்பினராக இருக்கணுங்கிறது இல்ல, தேவைப்படும் போது எங்களையும் பயன்படுத்திக்கங்கன்னு சொல்றேன். அண்ணே, கட்டாயம்னே. பூலாங்குறிச்சி நகரத்தார் அவர்களை நாங்கள் எப்போதுமே அயலூர் நகரத்தார்களை சிறப்பு செய்யறது நகரத்தார் மரபு. அந்த மரபில் அண்ணன் அவர்களை பொன்னாடை பற்றி சிறப்பிக்கிறோம். நெற்கப்பையில இருந்தெல்லாம் வந்திருக்காங்க, எல்லாரையும் நிச்சயமாக நாங்கள் கௌரவிப்போம். என் பேர் வந்து டாக்டர் ரவி தட்சிணாமூர்த்தி. இப்பதான் நான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். கொஞ்ச நாளா 40 வருஷம் அமெரிக்கால இருந்தேன். அதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இங்க நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணணும், வளர்றதுக்கு உதவியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நான் வேல்யூ ஆடட் ட்ரைனிங் இங்க வந்து நம்ம மக்கள், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸுக்கு அந்தந்த லெவலுக்கு என்ன வேணுமோ அது பண்ற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணலாம். நான் பண்ண முடியும். நான் ரன் பண்ணியிருக்கேன் பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அதனால அது உங்களுக்கு உதவியா இருக்குங்கிறது எனக்கு தெரியும். இதுல எனக்கு இதுக்கு முன்னாடி பேசின தலைவர்கள்ல சில பேர் அரவணைப்பு, சோஷியல் இன்டகிரேஷன் பத்தி பேசினாங்க. நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும். அதை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன். யூனிட்டி இஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் we all need to do that piece. அது இருந்தா மட்டும்தான் வளர முடியும். இல்லைன்னா கம்யூனிட்டி இஸ் கீப் ஷ்ரிங்கிங். நான் அமெரிக்காவுக்கு போறப்போ 1.5 லட்சம் பேர் தான் எங்க அப்பா வருத்தப்படுவாங்க. இவ்வளவு நம்ம கம்யூனிட்டி கம்மியாயிட்டே போகும். இப்போ பார்த்தா 54,000 பேர் இருக்காங்க. ஸோ இது இன்னும் கீழே போகக்கூடாது, வளரணும். அதுக்கு நீங்க எல்லாரும் உதவியா இருக்கணும். அது வந்து என்னுடைய ஆசை. ஸோ இதான் டிவர்சிட்டி அப்படிங்கிறது, இன்க்ளூஷன், நாட் டிவைடிங். ஸோ அது வந்து நம்மளுடைய வேற ஊர் கலாச்சாரமா இருந்தாலும் எல்லாம் ஒன்று சேர்ந்து நகரத்தார் ஒற்றுமையா இருக்கணுங்கிறது தான் இதுல ஒரு மெயினான கோலா நான் நினைக்கிறேன். தயவுசெய்து என்ன பண்ணலாம், நீங்களே அதை இது பண்ணுங்க, இன்ஸ்டிடியூட் பண்ணுங்க. எவ்ரி ஒன் ஆஃப் யூ இஸ் a leader. Every one of you should be an architect of making our community come up. ஸோ அதனால நீங்க எல்லாருமே
உங்களுக்கு உள்ள இதை எடுத்து சொல்லுங்க. எவ்ரிபடி ஷுட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் வியூஸ் அண்ட் மேக் திங்ஸ் ஹேப்பன். அதுக்கு லீடர்ஷிப் will help நான் நினைக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கடாஜலம் என்ற மோகன். நான் பள்ளத்தூர். ஆதம்பாக்கத்தில் இந்த மாதிரி நகரத்தார் சங்கத்தை ஆரம்பிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. இங்கே பக்கத்தில் இருக்க ஊர் மடிப்பாக்கம், இங்கே பக்கத்தில் இருக்கிற இடங்க எல்லாருக்கும், நமக்கு திருவான்மியூர் பக்கத்தில் இருக்க இடம், எல்லா இடத்துலையும் இருக்கவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நகரத்தார் சமூகத்துக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணணும். ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறதுங்கிறது நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்றதுல ரொம்ப எல்லா புண்ணியமும் இருக்கு, எல்லாரோட பங்களிப்பு இருக்கு. அதனால தொடர்ந்து எல்லாரும் இதுக்கு ஆதரவு தந்து இதை செய்யறவங்களை நம்ம ஊக்கப்படுத்தி இதை தொன்று தொட்டு நடத்துறதுலதான் நம்மளோட வெற்றியே இருக்கு. எல்லோரும் அதுக்கு துணை புரிய வேண்டியது. அவ்வளவுதான். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல வருஷங்கள் எதிர்பார்த்தது. வேற ஒண்ணு எனக்கு வார்த்தை வரல இப்ப. நன்றி. அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் அன்பான மாலை வணக்கம். இவங்க ஆலோசனை சொல்லுங்கன்னாங்க. இவர்கள் இங்க நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அனுபவம் மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், நிறைய பொதுப்பணிகளில் ஈடுபட்டு நிறைய அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அறிந்தவர்கள் இங்க பொறுப்புல வந்திருக்கிறாங்க. அது இந்த அமைப்பிற்கு பெரிய சிறப்பு. அதாவது ஏதாவது ஒன்ன பண்ணாம என்ன தேவையோ இங்க இருக்கிற மக்களுக்கு, நம்ம நகரத்தார் மக்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து அவர்களிடம் கொண்டு சென்றால் சிறப்பாக இருக்கும் என்பது ஒரு வேண்டுகோள். இன்னொரு விஷயம், நம்ம கம்யூனிட்டியில எல்லாரும் முன்னாடி எல்லாம் எல்லார் வீட்லயும் 10 பிள்ளை 8 பிள்ளை அப்படித்தான் இருந்தது. இப்ப எல்லாரும் ஒரு பிள்ளை தான் பெத்துக்கிறாங்க. உறவு முறைகள் தெரியாம போயிரும், ஒரு உதவி ஒத்தாசைக்கு ஆள் இல்லாம போயிரும். அதனால இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு, கல்யாணம் செய்ய இருக்கிற வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா பெற்றவர்களும் பெரியவர்களும் குறைந்தது 3 குழந்தைகளையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கண்டிப்பாக வலியுறுத்துங்கள். அதுல என்ன பெரிய சிரமம்னா, இப்ப பிள்ளைய பெற்றுக்கிட்டா படிக்கிறதுக்கு பிரச்சனைன்னு தான் நிறைய பேர் குழந்தைய பெற்றுக்கல. படிக்கிறதுக்கு குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே போய் சீட்டுக்கு புக் பண்றாங்க, பணம் கட்டுறாங்க. அந்த நிகழ்வுகளை இந்த மாதிரி பொது அமைப்புகள், சங்கங்கள் சேர்த்துக்கிட்டா, அதை பார்த்துக்கிட்டாங்கன்னா நம்ம சமூகம் ரொம்ப விரிவடையும். ரொம்ப திறமையான சமூகம், குறுகிய அளவிலே இருக்கின்ற சமூகம். எந்த ஊரு, எந்த நாட்டுக்கு சென்றாலும் நகரத்தார் யாராவது ஒருவர் அங்கு இருக்கின்ற பொதுப்பணிகளிலே கலந்து கொண்டு இருப்பார், சிறப்பு செய்திருப்பார். இது நம்ம நகரத்தார் எல்லாருக்கும் உள்ள பெரிய சிறப்பு. ஆகையினால நம்ம கம்யூனிட்டி பெரிய விரிவடையணும். அதுக்கு இருக்கிற இளையவர்களை எல்லா பெரியவர்களும் ஒண்ணு போறோம் அப்படின்னு சொல்லாம குறைந்தது 3 குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். நமது இனம் பெருக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எல்லோரும் அதை முயற்சி செய்து அதை நம்ம இனத்தை பெரிய அளவிலே இன்னும் பெருக்கி நாட்டில இருக்கிற அனைவருக்கும் பெரிய உதவி செய்கின்ற மாதிரி நம்ம நடத்தணுங்கிறது என்னுடைய ஆசை. லட்சுமி ஆட்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை சிறப்பு செய்ய என்னுடைய தாயார் காந்தியாட்சி அவர்கள் வருவார்கள். அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பிப்பார்கள். எங்க தாயார்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு மிகப்பெரிய பாக்கியம் இருக்கணும். இந்த நாட்டு நகரத்தார் டிவி எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. 3 இயக்குனர்கள். அதுல சித்திரை ஆனந்தன் அவர்களுடைய மனைவி ரொம்ப துடிப்பானவங்க. எப்ப போனாலும் மனம் கோணாம அவங்களுடைய உபசரிப்பு நாட்டுக்கோட்டை நகரத்தாருங்கிறத சொல்லாமே தெரிவிக்கும். அவ்வளவு நல்ல உள்ளம். பாராட்டுகள். அவர்களை பாராட்ட வேண்டியது இருக்கிறது. அதுல அயலூர் நகரத்தார்கள், இப்ப கடலூர் நகரத்தார் வந்திருக்காங்க, அவர்களை பாராட்டுகிறார். கடலூர் நகரத்தார் சங்க செக்ரட்டரி முத்தையா, திரு பழனியப்பன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்ததுக்கு நீங்க வாங்க.
நெற்குப்பை நகரத்தார் சங்கம் சிறப்பு செய்வார். அண்ணே நீங்களும் வாங்க அண்ணே. அண்ணே வேற நாங்க விட்டு போன வேற யாராவது சங்க தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள் ஏதாவது இருந்தா நாங்க விட்டு போயிருக்கோம், அதனால கொஞ்சம் வாங்க ப்ளீஸ். நாங்க விட்டுறக்கூடாது. அயலூர் நகரத்தாரால பாராட்டணும். திருவத்தியூர் நகரத்தார் சங்கத்தார் சார்பாக முத்தையா அவர்கள் வந்து பெற்றுக்கொள்வார்கள். முத்தையாவை சிறப்பிக்கிறோம். கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நகரத்தார் லீக் நடக்குது. போன வருஷம் நடந்தது, இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பெரிய அளவுல நடக்குது. அதுல ஒரு துடிப்பான இளைஞர். வேற யாராவது நம்ம அயலூர் நகரத்தார் விடுபட்டு இருந்தா? திருவத்தூர்ல இருந்து வரேன். இப்பதான் மடிப்பாக்கம் மாறி இருக்கேன். இப்ப அண்ணன் கேட்டாங்க ஏதாவது பாசிட்டிவா இருக்கிறது ஏதாவது சொல்லலாம்னு சொல்லிட்டு, நான் இருக்கிறது வந்து முருகப்பா குரூப்ல சோழமண்டலம்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கேன். சோ நீங்க எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்றது ஐடியாஸ் நான் கொடுக்க முடியும். நம்ம ஆளுங்க எப்படி பணத்தை பெருக்கணும்ன்றதுக்கு வழி என்னால சொல்ல முடியும் ஓரளவுக்கு. ஏன்னா அண்ணனோட கைடன்ஸ் எப்பவுமே நான் அண்ணன் கேட்டுப்பேன். ஏன்னா 2 பேரும் தான் ஃபேமிலியோட அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்றோம். சோ அதனால முருகப்பாவோட ஃபேமிலி அக்கௌண்ட்ஸ் நான் சொல்றது ஓவராலாவே அண்ணன் கிட்ட இருந்து நான் கைடன்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு நாங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ண முடியும். யாருக்காவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும்னா ஒரு 1.5 hours 2 hours ட்ரைனிங் எடுக்கிறத பத்தி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம், நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணுன்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஓகேனா நான் அண்ணன்ட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன். இதுனா நம்ம ஆளுங்களுக்கு பண்ண முடியும். இது என்னன்னா, இன்னைக்கு பேங்க்ல நீங்க போனீங்கன்னா எஸ்பி அக்கவுண்ட்ல 2.25% 3% மேல கொடுக்கறது இல்ல. அதே மாதிரி டெபாசிட் 7.25 அதிகபட்சம் 8.25 மேல கொடுக்கறது இல்ல. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு 15% இருந்து 20% வருஷத்துக்கு கிடைக்குது. அதை மிக துல்லிதமா சொல்ல முடியும். அதனால யாருக்காவது தேவைப்பட்டால் திரு முத்தையா அவர்களையோ அல்லது என்னையோ அணுகலாம். நான் வந்து முகவர் கிடையாது, நான் அவங்களுக்கு சொல்லுவேன். அதே சமயத்துல உங்களுக்காக என்னுடைய இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். உங்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டியது உபதலைவர் மனைவி அவர்கள் பொன்னாடை பற்றி சிறப்பிக்கிறார்கள். அவங்க யார் பார்க்கிறா? முத்தாட்சி வாங்க. கண்ணாத்தாள் ஆட்சியை பொன்னாடை போற்றி சிறப்பிக்கிறதுக்கு முத்தாட்சி அவர்கள் வருவார்கள். அவர்களுடைய மனைவி. டென்த் 12th யார்கிட்ட லிஸ்ட் இருக்காச்சு? நீங்க உங்கள்ட்ட இருக்கா? ஒவ்வொருத்தரையா படிக்கிறீங்களா? 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவியருக்கும் பரிசு வழங்கப்படுகிறது. வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர் MK சண்முக சுந்தரம், நெற்குப்பை. பேரண்ட்ஸ் KRS முத்து and SC கண்ணாத்தாள். அரிமலம் சன் ஆஃப் எம் பழனியப்பன் அண்ட் புவனேஸ்வரி. நம்ம பிள்ளைங்க நம்ம கைதட்டி பாராட்டணும். இந்த கைதட்டை பார்த்து அடுத்த வருஷம் 20 இல்ல 200 பிள்ளைங்க வரணும். சன் ஆஃப் நாகராஜன் அண்ட் சிவகாமி, ஆத்தங்குடி. என்னுடைய தம்பி பையன், அனைவருக்குமே பரிசு வழங்கப்படுகிறது. என்னுடைய தம்பி பையன் அவன் வந்து 2 சப்ஜெக்ட்ல சென்டம் வாங்கியிருக்கான். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படிக்கிறான். அடுத்ததாக மித்ரா பழனியப்பன், டாக்டர் ஆஃப் RM பழனியப்பன் அண்ட் அழகு மீனா. செக்ரட்டரியுடைய மகள். அடுத்ததாக 10th ஸ்டாண்டர்ட் KC விஸ்வா, ஆத்தங்குடி, சன் ஆஃப் KN சொக்கலிங்கம் அண்ட் வள்ளிக்கண்ணு. பட்டமங்கலம் சன் ஆஃப் கார்த்திகேயன் அண்ட் அலமேலு. கீதா, பாகனேரி. ஜி சந்தியா,
கண்ணப்பன் அவர்களுடைய திருப்புகள்ல ரொம்ப அருமையான பாண்டித்யம் உள்ளவர். எல்லாரும் நல்ல கரவொலி கொடுக்கலாம். இந்த பொண்ணு மென்மேலும் வளரணும், எல்லா குழந்தைகளும் மென்மேலும் வளரணும். தேவதாரிணி, டாக்டர் ஆஃப் சரவண வடிவேல் அண்ட் அழகம்மை, வலையப்பட்டி. சுரேஷ்குமார் அண்ட் உமா மகேஸ்வரி, தேவகோட்டை. நமக்குள் ஒருவன் நிகழ்ச்சி சுவாமிமலையில மிக சிறப்பாக ஒரு பங்காற்றிய ஒரு பெண்ணு. நல்ல கரவொலி கொடுக்கலாம். கிருத்திகைக்கு, விசாகத்துக்கு அவசியம் வர சொல்லணும். திருப்புகழ் படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து திருப்புகழ் ஒரு நாள் கோயில்ல வச்சுக்க சொல்லணும். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ற இடம் கோயிலா தான் இருக்கும். இந்த மாதிரி மீட்டிங் ஓகே. அடுத்தது கோயில்லையும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்திருந்தாதான் கோயில் நிகழ்ச்சியும் சிறப்பா நடக்கும். நன்றி. என் பேர் கீதா கணேஷ், பாகனேரி. ஆனா இங்க சேர் போட்டிருக்கீங்க, நிறைய பேர் நிக்கிறாங்க. சோ தரையில உட்காந்தா பெட்டர். வயசானவங்களுக்கு மட்டும் பின்னாடி சேர் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல, இதுல என்னன்னா நிறைய பேருக்கு கால் முட்டி ப்ராப்ளம் இப்ப, அதனால எல்லாராலையும் கீழே உட்கார முடியாதுங்கிறதுனால ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 60 வயதுக்கு மேல உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால நிச்சயமா கீழே உட்கார முடியாத சூழல் இப்ப இருக்கு. அதனால நாங்க கீழே வர வேண்டியதா இருக்கு. ஜமுக்காலம் போடுறது நம்ம பாரம்பரியம். ஆனா இப்ப நீங்க நகரத்தாருடைய விருந்துகளே பாத்தீங்கன்னா நம்ம சேர் டேபிள் போட்டு தான் சாப்பிடுற லெவலுக்கு மாறிட்டோம். திரு சுரேஷ்குமார் அவர்கள். எல்லாருமே 15 வயசுக்கு மேல உள்ள பொம்பளை பிள்ளைங்களுக்கு நடுவீட்டு கோலம் போட சொல்லி கொடுக்கணும். அதை கத்துக்கிட்டு கரெக்டா இங்க பண்ணுனா பரிசு ஏதாவது தர்றதுன்னா நான் தருவேன். நீங்க எல்லாருமே எல்லா பரிசுகளையும் கொண்டு இங்க பண்ணுங்க. இருந்ததுனால தாராளமா அங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் அவங்க கிட்ட எங்க நம்பர் தரேன். என்னுடைய மனைவி டபுள் டிகிரி முடிச்சிருக்காங்க. அவங்க டேலி கிளாஸஸ் எல்லாருக்குமே எடுக்கிறாங்க, ஆன்லைன் as well as டைரக்டாவும் எடுக்கிறாங்க. சோ அது விஷயமா யூஸ் பண்ணிக்கணும்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கணும். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கத்தை பக்கத்தில் இருக்க எல்லா ஊரோடையும் சேர்த்து உருவாக்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்த ஆண்டவனுக்கு முதல்ல நன்றி. இந்த நிர்வாகிகள் செயற்குழு, நம்ம நிர்வாகிகள் எப்படின்னா செயற்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் போது நம்ம முன்னோர்கள் வழியில ஏகமனதா தேர்ந்தெடுத்தோம். அந்த இதுக்காக நம்ம உறுப்பினர்களுக்கு நன்றி. இப்ப நம்ம இந்த குழந்தைகள் நிகழ்ச்சியை நடத்தி பாரம்பரியத்தை கற்றுக் கொடுக்கிறதோட நம்ம பெற்றோர்களையும் இந்த விழாவில் கலந்து கொள்றதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்த அந்த மாதிரி ஒரு ஐடியாவை சொன்ன நம்முடைய சித்திரேனந்தன் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. நகரத்தார் வேர்களை தேடி அறக்கட்டளை மூலம் நம் குழந்தைகளிடம் நகரத்தார் பண்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் கொண்டு செல்ல பெரிதும் காரணமாய் திரு முருகப்பா குழுமத்தின் மேனாள் நிர்வாக தலைவர் பத்மபூஷன் பள்ளத்தூர் திரு வேணாமுன சுப்பையா ஐயாவிற்கு கோடான கோடி நன்றிகள். அறிமுக உரை நிகழ்த்தி நம் விழாவை துவக்கி வைத்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு முத்துக்குமார் அவர்கள் உலகமறிந்த நன்றி. இறைவணக்கம் பாடிய சிறுமி சந்தியா மற்றும் பூஜா கணேஷ் அவர்களுக்கு நன்றி. நம் சங்கத்தின் ஆடிட்டர் திரு நாச்சியப்பன் அவர்களுக்கு நன்றி. நம் அழைப்பை ஏற்று இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து நகரத்தார் சங்க பிரதிநிதிகளுக்கும் நன்றி. குழந்தைகள் நிகழ்ச்சியை திறம்பட நடத்திய முப்பெரும் தேவியர் அளவாக்கோட்டை திருமதி தமிழ்ச்செல்வி ஆட்சி, காளையார்மங்கலம் திருமதி விசாலாட்சி ஆர்வமாட்சி, கல்லல் திருமதி விஜயலட்சுமி சோமசன் ஆட்சி மூவருக்கும் இதயம் கணிந்த நன்றி. பம்பரம்போல் சொல்லென்று பணியாற்றியதுடன் இந்த விழாவினை சிறப்பாக நடத்துவதற்கு உதவி செய்த அனைத்து நம்ம நிர்வாக குழுவினருக்கும் செயற்குழு உறுப்பினருக்கும் மிக்க நன்றி. நம் சங்க உறுப்பினர்கள், அவர்தம் குடும்பத்தினர், அண்ணன்கள், ஆட்சிமார்கள், ஐயாக்கள், ஆயாக்கள், அப்பத்தாக்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய திருமதி நித்திகலேனி ஆட்சி மற்றும் திருமதி கண்ணாத்தாள் ஆட்சி இருவருக்கும் நன்றி. மேடை அமைப்பு, ஒளி அமைப்பு, மண்டப நிர்வாகம், வரவேற்பு, மண்டப தூய்மை பணியாளர்கள், இன்னும் இந்த விழா சிறப்புற உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்று வெற்றுப்பாதையில் முதல் அடி எடுத்து வைத்துள்ளோம். ஒற்றுமையாய் முயன்று பெரிதாய் சாதிப்போம். அதற்கு எங்களுடன் தோளோடு தோல் நின்று நகரத்தார் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி.
நம் செயற்குழு உறுப்பினர் திரு சண்முகம் அவர்களுடைய மகன் வந்து நமக்காக ஒரு வெப்சைட் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. இது மாதிரி யாராவது விட்டு போயிருந்தா அவங்களுக்கும் நன்றி.